தமிழ் மேட்ரிமோனி ஆடி ஆஃபர் இப்ப மெம்பர்ஷிப் எடுங்க ஆடில ஃப்ரீயா யூஸ் பண்ணுங்க. துரைமுருகன் செய்தியாளர்களை சந்திக்கிறார், பார்க்கலாம். இங்கிலீஷ்ல இருக்கு, உங்களுக்காக தமிழ் டிரான்ஸ்லேட் பண்ணிட்டேன். இது ஜட்ஜ்மெண்ட் நான் படிக்கிறதெல்லாம். கர்நாடகா தனது பதிலில் மேகதாட்டு திட்டம் முழுவதும் தனது மாநில எல்லைக்குள் அமைந்திருப்பதால் அதை கட்டுவதற்கு நடுவர் மன்றமோ அல்லது மாண்புமிகு உச்சநீதிமன்றமோ எந்த தடை விதிக்கவில்லை என்று கூறியுள்ளது. இந்த கூற்று முற்றிலும் தவறானது, எனவே மறுக்கப்படுகிறது. இது முதல். இரண்டாவது, அதே அவர்களுக்கே காட்டி மேற்கோள் காட்டி கிளாஸ் ஜட்ஜ்மெண்ட் கிளாஸ் 10-5-1111 போட்டிருக்காங்க. இதில் மேகதாது திட்டத்தை தீர்ப்பு ஆய்வும் அனுமதித்திருந்தால் அதற்குரிய நுகர்வு நீர் ஒதுக்கீட்டையும் செய்திருக்கும். ஆனால் மேகதாட்டு திட்டம் அப்போது நீர் திட்டமாக பரிசீலிக்கப்பட்டிருந்த போதிலும் அதற்கான எந்த நீர் ஒதுக்கீடும் வழங்கப்படவில்லை. எனவே அந்த திட்டம் ஏற்கப்படவில்லை என்று கருதப்பட வேண்டும். ஆகையால் தற்பொழுது கர்நாடகா முன்வைக்கும் மேகதாது திட்டம் தீர்ப்பாயத்தின் தீர்ப்பையும் அதை உறுதிப்படுத்திய உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பையும் மேலும் மத்திய அரசால் அறிவிக்கப்பட்ட காவேரி மேலாண்மை திட்டத்தையும் வெளிப்படையாக மீறுவதாகும். இரண்டாவது ஆதாரம். மூணாவது ஆதாரம் அந்த காவேரி மேனேஜ்மெண்ட் போர்டு இருக்கு, அவனுக்கு கூட அதிகாரம் கிடையாது. காவேரி மேனேஜ்மெண்ட் போர்டு இது வரம்பு தெளிவானது. அதன் கடமை தீர்ப்பு ஆயத்தின் தீர்ப்பை அதை திருத்திய உயர்நீதிமன்ற தீர்ப்பை மட்டும் செயல்படுத்த வேண்டும். தீர்ப்பாயத்தின் இறுதி தீர்ப்பையும் அதை திருத்திய உச்ச நீதிமன்ற தீர்ப்பும் தமிழ்நாட்டிற்கு வழங்க வேண்டிய அளவு நீரை வழங்கிய பின்னர் பில்லிகுண்டிற்கு மேலே உருவாகும் 50% நம்பகத்தன்மை டிபெண்டபிலிட்டியில் அளவை தாண்டிய மீதமுள்ள அனைத்து நீரையும் கர்நாடகா பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று எங்கும் கூறப்படவில்லை. மேகதாது அணை விவகாரத்தில் தமிழக அரசு என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்து செய்தியாளர்களை சந்தித்திருக்கிறார் நீர்வளத்துறை முன்னாள் அமைச்சர் துரைமுருகன். இந்த காட்சிகளை பார்த்தும் விவரங்களை பின்வரும் செய்திகளை விரிவாக பார்க்கலாம். தமிழ் மேட்ரிமோனி ஆடி ஆஃபர் இப்ப மெம்பர்ஷிப் எடுங்க ஆடில ஃப்ரீயா யூஸ் பண்ணுங்க.